ஓகேடா, இந்த வீடியோவில் பேமெண்ட் பேங்க் பார்க்க போகிறேன்டா. ஓகே, செலுத்தல் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. செலுத்தல் வங்கி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பேமெண்ட் பேங்க்ஸ் ஃபார்ம்டு டு விடன் த ஸ்ப்ரெட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டு ஸ்மால் பிஸ்னஸ், லோ இன்கம் household and migrant laborers. That is, these banks should be fully networked from the beginning. They offer two-step banking for a small fees prescribed on the basis of the amount. They issue ATM, debit card, internet banking and third-party fund transfer. They can lend money and issue credit card. In August 15, 2015, on RBI gave in principal license to payment bank. Payment bankனா செலுத்தல் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்களா? தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, சிறு தொழில்கள், குறைந்த வருமானம் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, அது போக புலம்பெயர்ந்த தொழில் செய்கிறவங்க இல்லையா, தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம வீட்டில் இருந்துகிட்டே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது பேடிஎம், என்ன சொல்கிறது, இன்னும் ஐபிபிபி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? என்னென்னா இன்னும் அஞ்சல் துறை மூலமாக, அதாவது கொரியர், அதை என்ன சொல்கிறது, பேடிஎம், இந்த மாதிரி கூகுள் பே, பேடிஎம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 2015 ஆர்பிஐ வந்து கொஞ்சம் பிரின்சிபல்ஸ், கோட்பாடுகளை கொடுத்து இது பற்றி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்குனாங்களாமா. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்துக்கு பணம் அனுப்புறதுக்கு பேடிஎம் ஃபெசிலிட்டி, கூகுள் பே, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், ஐபிபிஎஸ், அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க், இதெல்லாமே இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மல்டிநேஷ்னல் டெவலப்மெண்ட் பேங்க், எம்டிபிஎஸ், அதாவது பன்முகத்தன்மை கொண்ட மேம்பாட்டு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மற்ற நாடுகள்லாம், வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த கொண்டு வந்த பேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. டோனர் கண்ட்ரிஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நன்கொடை மாதிரி கொடுத்து நிறைய நாடுகள் சேர்ந்து நடத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் சர்வதேச பேங்க், உலக வங்கி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், சம் ஆஃப் த எம்டிபிஎஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு இதெல்லாமே ஒரு உகந்தது ஒரு வங்கி அப்படிங்கிறாங்க. நிறைய நாடுகள் சேர்ந்து ஒரு பேங்க்கை வந்து நடத்துகிறாங்களாம். ஓகேவா? நன்கொடை கொடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து தான் நம்ம பார்த்தோம். இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பேஸ்டு ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை த ஆர்பிஐ. அதாவது ஏ இவ்வளோ நேரம் பார்த்தோம், இப்போ பி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்டு ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை த பேங்க். அதாவது ஷெட்யூல் பேங்க்ஸ், நான் ஷெட்யூல் பேங்க்ஸ். அதாவது ஆர்பிஐயில் பார்த்தீங்கன்னா அட்டவணையிடப்பட்ட வங்கி, அட்டவணை இடாத வங்கி அப்படின்னு பிரிச்சிருக்காங்களாம். ஆல் பேங்க்ஸ் விச் சாட்டிஸ்ஃபைஸ் நார்ம்ஸ் அண்ட் இன்க்ளூடட் இந்த செகண்ட் ஷெட்யூல் டு ஆர்பிஐ ஆக்ட். அதாவது இரண்டாவது ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா 1934 வந்து ஷெட்யூல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் பேங்க்ஸ் ஆர் கிவன் ஃபினான்ஷியல் அகாமடேஷன் அண்ட் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கன்செஷனல் ரேட் பை த ஆர்பிஐ. ஆர்பிஐ சட்டத்திட்டங்களுக்கு குறைந்த செலவில் நடத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அட்டவணைப்படாத சில வங்கிகளும் இருக்குது, அதாவது தனியார் துறை அப்படிங்கிறாங்க. நான் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்கும் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டவணையிடாத வங்கிகளும் இருக்குது. 5 நகர கூட்டுறவு வங்கிகளும் இருக்குது. அட்டவணையிடாத வங்கிகளும் 1949 என்ன சொல்கிறாங்க, வங்கி சட்டப்படி 22 கீழ் பிரிவுப்படி நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிமம் தரல, அதாவது பப்ளிக் செக்டார்ஸ்க்கு வந்து நிறைய உரிமம் தராத வங்கிகளும் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிறிய நிதி வங்கிகள் மற்றும் செலுத்தல் வங்கி, அதாவது பேமெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிமம் தராமலும் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? அதை பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேஸ்டு ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன், அதாவது உரிமையாளர்கள் அடிப்படையில் நடக்கக்கூடிய வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த ஒரு வங்கி பார்த்தீங்கன்னா அதோட ஷேர்ஸில் வந்து 51% மேலே வச்சுருக்குறாங்க, குறைவில்லாமல் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதாவது 51% மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கால்ட் கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஆர் பப்ளிக் செக்டார்ஸ், பொதுத்துறை வங்கி அல்லது கவர்மெண்ட் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்களா. டோட்டலாக 21 இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆல் த நேஷ்னல் பேங்க்ஸ், அதாவது தேசியமயமாக்கப்பட்டது 19 பேங்க்ஸ் இருக்குது. அதாவது 19 பேங்க்ஸ் இருக்கான் 2017. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ஐடிபிஐ இதெல்லாமே வந்து நேஷ்னலைஸ்டு, அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பப்ளிக் செக்டார்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரியா? வணிக வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுத்துறை வணிக வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் தம் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். தெர் ஆர் கார்பரேஷன் டைப் ஆஃப் பேங்க். ஈச் கார்பரேஷன் டைப் பேங்க் இஸ் எஸ்டாப்ளிஷ் a separate act, a parliament and
ஃபுல்லி ஓன்டு த கவர்மெண்ட் இந்தியா அப்படிங்கிறாங்க. அதாவது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது கூட்டுறவு வகையும் இருக்குது இதில் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பொது கூட்டுறவு வங்கியும் என்னென்னா பார்லிமெண்ட்டில் ஒரு தனி சட்டத்தால் உருவாக்கப்பட்டு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு முழு சொந்தமானது அப்படிங்கிறாங்க. அதாவது நிறையா 51% மேலே ஷேர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு உகந்தது அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த என்னென்ன பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ, எஸ்பிஐ பேங்க் எல்லாமே நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகேடா, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. ஐஎஃப்சிஐ, SIDBI, எக்ஸிம் பேங்க்ஸ் இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆல் பேங்க் கம்பெனிஸ் ஓன்டு பை அ ப்ரைவேட் பீப்புள் ஆர் கால்ட் ஏ ப்ரைவேட் செக்டர் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் ஓன்டு பை த இட்ஸ் மெம்பர்ஷிப் ஃபார்ம் பப்ளிக். அதாவது தனியாருக்கு சொந்தமான அனைத்து வங்கிகளும் பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுக்கும், அதாவது தனியார் துறை வணிக வங்கி தனியார் துணை வணிக வங்கி அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது தனியார் மக்கள் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து, அதாவது தனிநபர் வந்து நடத்தினா அதை தனியார் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்களாம். 1969 பார்த்தீங்கன்னா 14 ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து பெரிய பெரிய நகரங்களில் சின்ன நகரங்களையும் நிறைய குவிஞ்சு, அதாவது நிறைய வந்து அதிகமாயிட்டே இருந்துச்சான். இதோட குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக லாபம் சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வழிமுறை பார்த்தீங்கன்னா தேசிய முன்னுரிமை தொழில்களுக்கான அல்லது வேளாண்மை கிராமப்புற மேம்பாட்டிற்கும் இது கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் கொஞ்சம் பேங்க்ஸை வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்களாமா. சரியா? அரசு வந்து இதோட மூலதனத்தை கொஞ்சம் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள நேஷ்னலைஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1980 பார்த்தீங்கன்னா 6 பேங்க்ஸ் வந்து தேசியமயமாக்கப்பட்டுச்சான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நேஷ்னல் பேங்க் மெர்ஜ்டு வித் த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். அதாவது நியூ பேங்க் ஆஃப் இந்தியாவும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா 2017 அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாரு. நேஷ்னலைஸ்டு பேங்க். டுடே there are only 19 nationalized banks. 2017 பார்த்தீங்கன்னா 19 நாட்டுடைமையாக்கப்பட்ட பேங்க்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் என்னென்னா இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப், அதாவது ஓபிசி பேங்க், அதாவது பப்ளிக் செக்டர்ஸ் பேங்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அப்படின்ட்டு. ப்ரைவேட் செக்டர்ஸ் பேங்க்ஸ் வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க், கரூர் வைசியா, கொடாக் மஹேந்திரா இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தனியார் துறை வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாரதியா மஹிலா பேங்க் எஸ்டாப்ளிஷ்டு ஆன் 19th, அதாவது 19ஆம் தேதி, அதாவது 2013 19 பார்த்தீங்கன்னா சர்வ் எக்ஸ்க்ளூசிவ்லி உமன் மெம்பர்ஸ், அதாவது மகளிருக்காக உருவாக்கப்பட்டாங்களாம். ஓகேவா? பப்ளிக் வாஸ் எமர்ஜ்டு வித் SBI 31 மார்ச்சில் 2017 என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேசிய பாரத் ஸ்டேட் பேங்கோட இது மெர்ஜ் பண்ணிட்டாங்களாடா. ஓகேவா? தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ்டா. ஓகே, இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகிருக்குது. நிறைய நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு, அதில் புக்லேயே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பேங்க்குன்னு இருக்காமா. அதை எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எமிரேட், குவைத் இங்கே நாடுகளில், ஐக்கிய நாடுகளில், அரபு நாடுகளில் இருக்காமா. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி வழங்குறதும் இல்லை, பெறுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி இருந்தால் எப்படி பேங்க் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கொடுப்பாங்க. எப்படி அவங்க திருப்பி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லாபம் சம்பாரிச்சதில் இப்போ 4 பங்கு சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் 1 பங்கு பேங்க்குக்கு கொடுத்துடணும். இந்த மாதிரி டைப்ஸில் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நடக்குதான். இந்த மாதிரி அரபு நாடுகளில் இந்த மாதிரி தான் நடக்குது இஸ்லாமியர்கள் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளாக. ஓகேடா? ஓகே, இதோட இந்த 11th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுடா. எல்லாருமே லெசன் கம்ப்ளீட் பண்ணோடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. ஓகேவா?